வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த காணொலியில் இயற்பியலும் இயற்பியல் சார்ந்த இடமும் காலமும் என்ற வரிசையில் இஸ்ரோ எக்ஸாமை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் அப்படின்னா இஸ்ரோயோடைய எக்ஸாம்னா ஐசிஆர்பி இருக்குது, விஎஸ்எஸ் இருக்குது, டிஆர்ஓடிஓ இருக்குது, ஹெச்எஃப்எஸ் இருக்குது, நிறையா 7 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 7 பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய இஸ்ரோ யூனிட்டில் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை பற்றின டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றின தகவல் மோர் தென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிஆர்பி எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் த இஸ்ரோ யூனிட்ஸ் வந்து ஐசிஆர்பி எக்ஸாம் மூலமாக அவங்க வந்து டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ மற்ற இருக்கக்கூடிய 7 யூனிட்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவைக்கேற்ப வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டையும் வேக்கண்ட்டையும் ரிலீஸ் பண்ணி அவங்க எடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து இஸ்ரோடைய எக்ஸாமோடைய ப்ராசஸாக இருக்கும். இந்த இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகலாம், இல்லை 1 இயர் ஆகலாம், இல்லை 2 இயர்ஸ், இல்லை 6 மந்த், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் டேபிள் இருக்கிறதுனால உங்களால் வந்து சரியாக வந்து எக்ஸாம் இப்போ தான் வரப்போகுது அப்போ தான் வரப்போகுது உங்களால் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி என்ன படிக்கலாம், என்ன பண்ணலான்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், ப்ரிப்பரேஷன், ஸ்டடி நோட்ஸு, அப்புறம் டைம் டேபிள், இதெல்லாம் எல்லாமே வந்து சொல்லணுன்னா சொல்லிட்டு வரலாம். இஸ்ரோ தான் இப்போ உங்களுடைய கனவு வந்து இஸ்ரோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டிங்களா, உங்களுக்கு அந்த கனவு எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தாலஜி என்ன, எப்படிலாம் நீங்கள் வந்து அதுக்கான நோட்ஸை நீங்கள் கேதர் பண்ண போகிறீங்கன்றது உங்களுடைய ஸ்கில்ஸை பொறுத்து தான் அது வந்து அமையும். சரிங்களா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இஸ்ரோ எக்ஸாம் வந்து 2025 மார்ச் மந்த் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் விடுறாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 1 இயர் கழிச்சு தான், ஓகே, 2026 தான் அதுக்கான எக்ஸாமே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஒர்க் ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனாக வந்து இஸ்ரோவில் ஒன்று கிடையாது. ரெக்ரூட்மெண்ட் ரிவ்யூ செக்ஷன் தான் ஒன்று வச்சு அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் தான் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் இஸ்ரோக்குள்ளே நீங்கள் வந்து ஜாப் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ஐடியா வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது இஸ்ரோட இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்கள். மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நீங்கள் திருப்பியும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் வெப்சைட்டில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இன்னும் மோட்டிவாக கூட்டிகிட்டு போகும். சரிங்களா, ஸோ எல்லாராலையும் எல்லா இடத்துலையுமே வந்து பங்கேற்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இஸ்ரோடைய 7 யூனிட்டில் ஏதோ ஒரு யூனிட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு, ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் வந்து ரிசர்ச் கொலாபரேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். எப்போ இருக்குன்னா நீங்கள் இஸ்ரோடைய எக்ஸாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக்கில் வந்து நீங்கள் என்ன மேஜர் கோர்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய மேஜர் கோர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான். இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இல்லை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இல்லை மேத்தமெட்டிக்ஸ், இல்லைனா வந்து ஜியோ ஃபிசிக்ஸ், ஜியோ சயின்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிசி, ஐடி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸில் நீங்கள் எந்த பிரான்ச்சஸ் வந்து எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வச்சுருக்காங்க, என்னென்ன டிஸ்கிரிபிள் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கேட்குறாங்கிறது எல்லாமே நோட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. சரிங்களா, ஸோ மேஜர் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க, உங்களுடைய சப்ஜெக்டில் இருந்து தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் லெவலில் நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு எல்லாமே ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் மாஸ்டர் லெவல் இல்லை பிஎஸ்சி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஸோ இது முழுக்க உங்களுடைய கம்ப்யூட்டர் புக் பேக் கொஷின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொஷினில் இருந்து தான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கொஷின் வந்து அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய நீங்கள் வந்து இஸ்ரோவுடைய கொலாபரேஷன் நிறையா பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 80 கொஷின்ஸ் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து கரண்ட் கொஷின், கரண்ட் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கேட்பாங்க. மீதி தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கொஷின் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஒரு 40% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ
அதை பொறுத்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆவீங்க. சரிங்களா? இதுதான் இந்த இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2020, 19, 17லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஃபீஸ் எக்ஸ்டர்னல் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ரூ. 100 இல்லை ரூ. 150 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 750 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 750 சார்ஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆவீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து ஆதார் அப்டேட்ஸன் ஆத்தென்டிகேஷன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அந்த ₹500 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 500 ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா, கரெக்டாக நீங்கள் வந்து 3 இயர்ஸ்ன்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ்ரோடைய நோட்டிஃபிகேஷன் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வருதுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வருதுன்றதை நீங்கள் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து இப்போது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் நான் முடிச்சு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி பண்ணி எம்எஸ்சியில் வந்து நீங்கள் இப்போ இஸ்ரோடைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும், இன்டர்ன்ஷிப் எப்படி பண்ணணும், அது எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மந்த் அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ செக் பண்ண முடியல, நம்மளுடைய ரீசன்ஸ் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த ஒரு 48 ஹவர்ஸில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது வீடியோ வந்து அதை பற்றின அவேர்னஸ் வீடியோ வந்து உடனே வந்து அப்லோட் செய்யப்படும் நம்ம டீம் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இஸ்ரோ எக்ஸாமில் மோர் கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்றது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். சரி, இது இல்லாமல் வந்து இஸ்ரோடைய எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. ஸோ பிகின் த ஒர்க் ஆஃப் இஸ்ரோன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இஸ்ரோவில் வந்து என்ன நடக்குது, ஏன் ரெக்ரூட்மெண்ட்டை அதிகமாக எடுக்க மாட்டேன்றான்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் தனியாக ஒன்று வந்து யாருமே எடுத்து நடத்துறது கிடையாது. எல்லாமே அங்கே இருக்க ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்க தான் அதை எடுத்து வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரெக்ரூட்மெண்ட் ரிவ்யூ செக்ஷன் சொல்லி தான் அவங்க வந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இஸ்ரோ தான் உங்களுடைய கனவு, லட்சியம் எல்லாமே இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இஸ்ரோ சார்ந்த இடங்களில் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள் ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம், ஐஐஎஸ்சி பெங்களூர், எம்ஐடி, என்ஐடி இது போன்ற டாப் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா, இஸ்ரோவுடைய அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் சில யூனிட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோ வந்து நம்ம அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப் நவ்.